வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4ல் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மீச்சிறு பகா எண் டேஷ் ஆகும் அப்படின்ற மாரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துக்கிற வேல்யூவில் மிகச்சிறிய பகா எண் எதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சி விடையை சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு விடையை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பகா எண்ணான்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். பகா என்றதுன்னு பார்த்தினாக்கா ஒன்றாலையும் நெக்ஸ்ட்டு அதே நம்பராலையும் வகுப்படையக்கூடிய எண்களை மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா பகா எண்கள் சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டால் 2, 3, 5, 7, 11, 13 இந்த நம்பர்லாம் ஒன்றால் டிவைட் ஆகும், இல்லை அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும். இதுமாதிரி நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா பகா எண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதில் சம் கொஷின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை பாருங்கள், முதல் பகா எண் யாது அப்படின்ற மாரி என்ன பண்ணுறது கொஷின் கேட்டாங்கனாக்கா பகா எண்ணில் முதல் பகா எண் அப்படி எதுன்னு கேட்டாங்கனாக்கா இதுக்கு விடை வந்து பார்த்தினாக்கா 2ன்னு சொல்லிடலாம். ஒரே ஒரு இரட்டை பகா எண், சரியா, நம்பர்ஸ்லேயே ஒரே ஒரு இரட்டை பகா எண் எதுனாக்கா அதுவும் 2 மட்டும்தான் ஒரே ஒரு இரட்டை பகா எண், மீதி எல்லாம் ஒற்றைப்படை எண்கள். முதல் ஒற்றைப்படை பகா எண் எதுனாக்கா 3 தான் முதல் ஒற்றைப்படை பகா எண். நெக்ஸ்ட்டு வந்து 1லேருந்து 100க்குள்ளே இடையே உள்ள எத்தனை பகா எண்கள் உள்ளன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனைனாக்கா நீங்கள் பகா எண்ணை கண்டுபிடிச்சி எழுதி பாருங்கள், 25 வரும். நெக்ஸ்ட்டு 1 முதல் 50க்கு இடையே உள்ள பகா எண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லணும்னாக்கா இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 1லேருந்து 50க்குள்ளே எத்தனை பகா எண்கள் வரும்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சரியான விடையை சொல்லுங்கள். இப்போது இதுக்கு மிகச்சிறிய பகா எண் எது அப்படின்னு சொன்னோம்னாக்கா சரியான விடை வந்து பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் சி 2 இதுதான் மிகச்சிறிய பகா எண் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.